ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். மாற்றுத்திறனாளி நண்பர் ஒருத்தர் பிஏ பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு. கையில் ஒரு கடிதமும் வச்சுட்டு இருக்காரு. இன்டர்வியூவில் போய் அந்த கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு காது கேட்காது, வாய் பேசவும் முடியாது, தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சான். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கலையாம். அந்த கடிதத்தை வச்சுட்டு 4-5 கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டாராம். ஆனால் அவருக்கு வேலையே கிடைக்கலையாம். வெகு நாட்கள் கழிச்சு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனாராம். அப்போ புதுசா ஒரு கடிதம் எழுதிட்டு போனாராம். உடனே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சான். அப்படி அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கோம் அதானே யோசிக்கிறீங்க? சொல்றேன். அந்த கடிதத்துல, ஐயா வணக்கம், நான் எந்த ஒரு சின்ன சத்தத்துக்கும் கவனம் சிதறாம வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு காது கேட்காது. வேலை நேரத்துல யார்கிட்டயும் தேவையில்லாம பேச மாட்டேன். ஏன்னா என்னால வாய் பேச முடியாது அப்படின்னு எழுதி இருந்துச்சான். அந்த கடிதத்தை படிச்ச அலுவலர் யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாராம். இப்படிதான் நம்மள பல பேர் நம்மளால என்ன முடியாதோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளால எது முடியுமோ, நம்ம கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை மட்டும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கான வாய்ப்பை தவற விட மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.